வானத்துல ஒரு இருட்டான இடத்துல ஏதோ ஒரு அமைதியா இருக்கிற மாதிரி தோணினாலும் அது கண்டிப்பா அமைதியாவே இல்லை. அந்த அமைதிக்குள்ள ஒரு மிகப்பெரிய செயல்முறையே நடக்கும். அதுல ஒரு முக்கியமான ஒண்ணு சைக்னஸ் எக்ஸ். சைக்னஸ் எக்ஸ் மில்கிவே உடைய ஒரு மிகப்பெரிய ஒரு டென்ஸான மேலிகுலர் கிளவுட் காம்ப்ளெக்ஸ். இதுலதான் இப்ப நம்ம பார்க்க போற ஒரு வினோதமான பபுள் ஒண்ணு. இதை நம்ம டைமண்ட் ரிங் பபுள்னு சொல்லுவோம். இந்த பபுளுடைய கதை கொஞ்சம் ஈஸியா ஆரம்பிச்ச மாதிரி தோணும். ஆனா அதுக்குள்ள நடக்கிற ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப பெருசு. இது ஒரே ஒரு மேசிவ் ஸ்டாரோடைய பிசிக்கல் எஃபெக்ட். இப்போ நம்ம ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பபுள் எப்படி உருவாகுது, இந்த கேஸ் எங்க ஆரம்பிக்குது, எந்த பிசிக்ஸ், எந்த மாலிகுலஸ், என்ன டர்புலன்ஸ், இதோடைய ஃபீட்பேக் லூப்ஸ் எவ்வளவு, இது எவ்வளோ வருஷமா இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும், இதுல எவ்வளோ எனர்ஜி இருக்கு, எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த பபுளை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இது ஸ்ட்ரென்த் ஆஃப் சயின்ஸ். சைக்னஸ் எக்ஸ் அப்படின்றது மில்கிவே கேலக்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஃபார்மிங் ஃபேக்டரி. இது மில்கிவே டிஸ்குடைய லோக்கல் ஸ்பைரல் ஆர்ம்ல சுமார் 4500 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கு. இதோடைய சைஸ் கிட்டத்தட்ட 600 ஒளியாண்டுகள். இதோடைய குறுக்கு வெட்டு பரப்பு. இது ஒரு சின்ன கேலக்சியின் மாதிரி வச்சுக்கோமே. இது ஒரு மினி கேலக்சி மாதிரி ஆக்ட் ஆகுது. இதுல பல விஷயங்கள் இருக்கு. மிகப்பெரிய மாலிகுலர் கிளவுட்ஸ், ரொம்ப ரொம்ப கூலிங்கான கோர்ஸ், அதாவது மையம், இன்ஃப்ராரெட் டார்க் கிளவுட்ஸ், புரோட்டோஸ்டெல்லர் அவுட்ஃப்ளோஸ், மேசிவான ஓபி மாதிரியான அசோசியேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஓபி அசோசியேஷன் தான் இங்க ஒரு மிகப்பெரிய மேசிவான ஸ்டார்ஸை உருவாக்குற ஒரு குரூப்ஸ்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல சைக்னஸ் OB2 மாதிரியான ஒரு நட்சத்திரங்கள் இருக்கு. இதோடைய டென்சிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த ரீஜியன்ல ஓ டைப் ஸ்டார் குரூப்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஓ டைப் ஸ்டார்ஸ் தான் யூனிவர்ஸுடைய ரொம்ப ரொம்ப பிரைட்டான, ஹாட்டான, பவர்ஃபுல் ஸ்டார். இதோடைய டெம்பரேச்சர் சுமார் 40,000 கெல்வின் வரைக்கும் இருக்கும். இதோடைய வெளிச்சம் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த நட்சத்திரம் வெளியேற்றக்கூடிய அந்த கேஸஸ் எல்லாமே அதை சுற்றி இருக்கக்கூடிய பல பொருட்களை அயனைஸ் ஆகுது. ஓ டைப் ஸ்டார்ஸ் இது ஒரு சிங்கிளா இருந்தாலும் அது பல விஷயங்களை பண்ணுது. மாலிகுலர் கேஸை இது ரொம்ப வேகமாக டிஸ்டர்ப் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப ரேர்னே சொல்லலாம். சைக்னஸ் எக்ஸை கேலக்சிக்கு ஒரு ஸ்டார் ஃபேக்டரியா மாத்துறது இதுதான் முக்கியமான ஒண்ணு. காரணம், சைக்னஸ் எக்ஸ்ல மட்டுமே 100க்கும் மேற்பட்ட ஓ டைப் ஸ்டார்ஸ் இருக்கு. இதோட டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 10 கெல்வின், அதாவது அப்சல்யூட் 0ன்னு சொல்லலாம். இந்த இடத்துல டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல பல மாலிகுல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் H2 மாதிரியான மாலிகுலர் ஹைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு, NH3, HCO மாதிரியான முக்கியமான பல மாலிகுல்ஸ் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அதிகமான டென்சிட்டி இருக்கக்கூடிய கூலிங்கான கிளவுட் ஒரு ஸ்டேஜில் கொலாப்ஸ் ஆகும். இந்த கொலாப்ஸ் அந்த கிராவிட்டி அதிகமான டாமினேஷன் ஆகிற நிலையை தான் நம்ம சொல்லுவோம். ஒரு மிகப்பெரிய மாலிகுலர் கிளவுட்ல சில ரீஜியன் மட்டும் தனியா இருக்கும். ரொம்ப அதிகமாக அது கொலாப்ஸ் ஆகலாம். இந்த ரீஜியன்ல பல ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். இதை தான் நம்ம கோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த ரீஜியனுடைய மைய பகுதி. இதுல டர்புலன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட், ரேடியேஷன் ஃபீட்பேக், இந்த 3 ஃபேக்டர்ஸும் கொலாப்ஸ் ஸ்பீடு தான் இது ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். டர்புலன்ஸ் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரக்சரை ஹோல்டு பண்ணும், ரேடியேஷன் எனர்ஜி இந்த கேஸை ஹீட் பண்ணும். இந்த 3மே ஈக்குவலா பேலன்ஸ் ஆகணும். அப்பதான் ஸ்டார் ஒழுங்கா உருவாகும். சைக்னஸ் எக்ஸ் இந்த எல்லா ஃபேக்டரையும் பர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ணுது. ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் உருவாகிறது டைரக்டா கொலாப்ஸ் ஆனோடனே உருவாகிறதுல அதுல பல ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரீஸ்டெல்லர் கோர், அடுத்ததா கிளாஸ் 0 அல்லது ஓ புரோட்டோஸ்டார். அதை தொடர்ந்து அங்க டிஸ்க் ஒன்று ஃபார்மேஷன் ஆகுது. அடுத்து பைபோலார் அவுட்ஃப்ளோஸ் அப்படின்றது உருவாகுது. அடுத்ததா மெயின் சீக்வென்ஸ் இக்னேஷன். இந்த செயல்முறை ரொம்ப ரொம்ப நேரமாக கூட நடக்கலாம். இது ஒட்டுமொத்தமாக நடந்து முடிக்கிறதுக்கு பல மில்லியன் வருஷங்கள் கூட எடுத்துக்கலாம். சூரியன் மாதிரியான நட்சத்திரங்கள் அது உருவாகிறது ஸ்லோவாக ஃபார்ம் ஆகும். ஆனால் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் சூரியன் உருவாகிறத விட 100 மடங்கு ரொம்ப வேகமாக உருவாகலாம். அதே சமயம் அவுட்ஃப்ளோஸ் கேஸை கண்டிப்பாக சுத்தம் பண்ணும். ரொம்ப மிகப்பெரிய நட்சத்திரம் உருவான உடனே அது ரேடியேஷனை கண்டிப்பா அதிகமா வெளியேற்றும். அதை சுத்தி இருக்கக்கூடிய காத்துடைய வேகம் ஒரு செகண்டுக்கு 1500 இருந்து 3000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதுதான் இந்த டைமண்ட் ரிங் பபிளுக்கு ஒரு ரூட் காஸா இருக்கு. ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் பிறக்கும் போது அது இமிடியேட்டா ஒரு ஸ்டெல்லர் வைண்டை லான்ச் பண்ணும். இந்த காத்து அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நேச்சுரல் கேஸஸை ரொம்ப அதிகமாக புஷ் பண்ணும். மாலிகுலர் கேஸை
எவாப்ரேட் பண்ணும். டஸ்ட் கிரெயின்ஸை இது கண்டிப்பாக டிஸ்ட்ராய் பண்ணும். அது ஒரு கேவிட்டியை உருவாக்குது. அந்த கேவிட்டி தான் ஒரு பபுளாக உருவாகும். இந்த பபுளுடைய ஸ்ட்ரக்சர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பபுளில் பல ரீஜியன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னர் ரீஜியன். இதோடைய மையப்பகுதி ரொம்ப ஹாட்டான பிளாஸ்மா வச்சுருக்கும். இதோடைய வெப்பம் 10 மில்லியன் கெல்வின் வரைக்கும் இருக்கும். இது ஷாக் ஹீட்டட் வைன்னு சொல்லலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடிய காற்று உள்ள இருக்கு. அடுத்து மீடியம் ரீஜியன். பல கேஸஸ் கம்ப்ரஸ் ஆகிருக்கு. இதுதான் பபுளுடைய ரிம். அடுத்தது அவுட்டர் ரீஜியன். உள்ளே இருக்கிறதோட கம்பேர் பண்ணும்போது இங்கே ஆக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்கும். அந்த ரிம்முடைய பிரைட்னஸ் ஸ்டாருடைய லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி விசிபிள் ஆகுது. அந்த ரிம்க்கு பக்கத்தில் ஒரே ஒரு பிரைட் ஸ்டார் இருந்தால் அது ஒரு டைமண்ட் மாதிரி ஷைன் ஆகலாம். டைமண்ட் ரிங் எஃபெக்ட் இதுதான். இந்த பபுளுடைய டயாமீட்டர் கிட்டத்தட்ட 10 ஒளியாண்டுகள். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் நார்மல் கிளவுடோட ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1000 மடங்கு ரொம்ப அதிகமான ப்ரெஷர் இருக்குது. இங்கே தொடர்ந்து ஷாக் ஒன்று உருவாகுது. இந்த ஷாக் ஃப்ரண்ட் மாலிகுலர் கேஸை கண்டிப்பாக கம்ப்ரஸ் பண்ணும். இந்த கம்ப்ரஷன் அப்படின்றது ஃபியூச்சரில் ஒரு ஸ்டார் ஃபார்மேஷனுக்கான ஒரு இனிஷியல் பாயிண்ட். ஸோ பபுள் டிஸ்ட்ரக்ஷன் ஆகிறதில்ல. அது டிஸ்ட்ரக்ஷன் மூலியமாக ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கும். இதை நம்ம காஸ்மிக் ஃபீட்பேக் லூப்னு சொல்லுவோம். பபுள் எக்ஸ்பேண்ட் ஆகும் போது இந்த ரிமுடைய டென்சிட்டி ரொம்ப அதிகரிக்கும். டென்சிட்டி ஒரு கிரிட்டிக்கல் வேல்யூக்கு வரும்போது இந்த கிராவிட்டி கண்டிப்பாக ஒரு டாமினேட் பண்ணுறதுக்கான வழியை வகுக்குது. அப்போது புதிய நட்சத்திரத்துடைய கோர் உருவாகுது. இந்த டைமண்ட் ரிங் பபுள் மட்டுமே ஃபியூச்சரில் 20 to 30 நட்சத்திரங்கள் உருவாகிறதுக்கான ஆரம்ப நிலையை உருவாக்கும். இந்த மெக்கானிசத்துக்கு ஒரு பேர் ட்ரிகர்டு ஸ்டார் ஃபார்மேஷன். இங்கே இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் H2 மாலிகுல்ஸை கண்டிப்பாக பிரேக் பண்ணும். இந்த பபுளுடைய லைஃப் டைம்னா இந்த பபுள் 4 to 5 மில்லியன் வருஷம் வரைக்கும் இருக்கும். மேபி சில நட்சத்திரங்கள் 8 மில்லியன் வருஷமோ அல்லது அதுக்கு மேலேயோ ரொம்ப அதிகமாக வாழும். பட் இது ஒரு ஷார்ட் பீரியட் தான். அந்த ஸ்டார் சூப்பர்னோவாக மாறும். அப்புறம் அந்த சூப்பர்னோவா ஒரு செகண்ட் பபுளை கிரியேட் பண்ணும். இது ஓவர்லேப் ஆகிற மாதிரி. ஸோ சைக்னஸ் எக்ஸ் இந்த ஓவர்லேப்பிங் பபுளில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் பபுள் ஒன்று உருவாக்கும். அந்த பபுள் கொலாப்ஸ் ஆகும்போது ஷாக் வேவ் 50 to 100 புதிய நட்சத்திரங்களை உருவாக்கும். இதை ட்ரிகர் பண்ணோம்னு சொல்லலாம். இது பபுளுடைய ஸ்டோரி முடியவே இல்லை. அது தொடர்ந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இருக்கும். இது சைக்னஸ் எக்ஸில் நடந்த ஒரு சிங்கிள் ஆக்டிவிட்டி கிடையாது. நம்ம கேலக்ஸி முழுக்க இது நடக்குது. ஸ்டார் பர்த் சைக்கிள் அப்படிங்கிறது இதைத்தான் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான நிறைய காஸ்மிக் ட்ரூத்ஸ் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப டீப்பாக பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம யூனிவர்ஸுடைய எல்லா பகுதியவும் கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம சேனலில் பல வீடியோஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சர் வீடியோவுக்கு கண்டிப்பாக என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். பாய்.